அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தால் அவர் RSS சித்தாந்தங்களை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது அவர் பேசுகிற பொழுது சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு விடுவாரா அப்படி என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எடப்பாடி பழனிசாமி எதை விடாமல் விட்டிருக்கிறார்? தன்னையும் தன் கட்சியும் காப்பாற்றிக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் விடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இருப்பார்களே தவிர அதில் எந்த வகையான மாற்றமும் இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். அதே போல சொல்கிறார், இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் தென் இந்தியா பாதிக்கப்படும். தெலுங்கானாவாக இருந்தால் 8 தொகுதிகளை இழக்கிறது, அதே போல ஆந்திரா இழக்கிறது, அதே போல பார்த்தீர்களானால் கர்நாடகா, தமிழ்நாடு, அதே போல பஞ்சாப், இந்த மாநிலங்கள்லாம் இழக்கும் என்று தெரிந்த பிறகுதான் எங்கள் முதலமைச்சர்கள் கடிதம் எழுதிய பிறகு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், அந்த மாநிலத்தின் சார்ந்த பிரதிநிதிகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு உங்கள் போராட்டத்திற்கு ஒப்புதல் தருகிறோம் என்று அவர்கள் சொல்வதை போல வந்து கலந்து கொண்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்றிய அரசாங்கம் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, பிஜேபி அரசு, பிஜேபியினுடைய ஆட்சி இல்லாத மாநிலங்களை எப்படியாவது தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே மும்முரமாக இருக்கிறார்கள். நீங்கள் கூட சொன்னீர்கள், கர்நாடகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திலே பிரதமர் என்ன செய்தார்? தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், நடத்துவதன் மூலமாக தென் தமிழகத்திற்கு காங்கிரஸ் துரோகம் செய்கிறது என்று சொன்னார். அதே போல ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற மோடி அவர்கள் என்ன சொன்னார்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மக்களை பிரிவினை செய்கிற பாவச் செயலை எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது என்று பிரச்சாரம் செய்தார். ஆகவே நான் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவிற்கும் பாதகம் வரக்கூடாது என்பதிலே திமுக தன்னுடைய பணியை, போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் நம்மளை சொல்லுவார்கள், சொல்லி ஏமாத்துவார்கள். ஆகவே அந்த ஏமாந்து விடக்கூடாது என்பதிலே முதலமைச்சர் தயாராக இருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தென்னிந்தியா பாதிக்கக்கூடாது, அதற்குரிய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை நாட்டினுடைய உள்துறை அமைச்சரோ பிரதமரோ நாடாளுமன்றத்தில் சொல்ல வேண்டும், உத்தரவாதத்தை தர வேண்டும் என்பதை இந்த விவாதத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.